சரியா? மூணாவது என்ன மாதிரி சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாய்ப்புகள், பணத்தை உருவாக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை தொடர்ந்து ஈர்த்துக்கிட்டு, தொடர்ந்து அந்த வார்த்தை கீவேர்டு, தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா பண்றீங்களா? ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது முதல் நாள் இருந்த ஜோஷ் உங்களுக்கு நேற்று இருந்ததா? இன்னைக்கு இருக்கா? ஜோஷ் குறைய கூடாது. முதல் நாள் ஒரு பொண்ணை நம்ம ப்ரப்போஸ் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஜோஷ்ல போயிருக்கோம்? கல்யாணம் பின்னாடி இது தொடருதா, அல்லது காதலை அக்செப்ட் பண்ண வேண்டிய தொடருதா? அது தொடர்ந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அது போல தான் பிசினஸ். சரியா? முதல் நாள் எப்படி நீங்க ஒரு ஆபீஸ்க்கு பூஜை போட்டீங்க, ஒரு கடையை திறந்தீங்க, நண்பர்களை கூப்பிட்டீங்க, அன்னைக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருந்தீங்க? அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் கடை திறக்கும் போது, ஒரு ஆபீஸை திறக்கும் போது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடனே வராது. 10 பேர் கடனை அடைப்பதற்கான வழிகளை இங்க காட்டுவீங்க. சொல்ல மாட்டீங்க, காட்டுவீங்க. அதனால புது புது வருமானத்தை தேடுங்கள். வரம்பற்ற வருமானத்தை நோக்கி போங்கள். மெயினா அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. சியோண்டா.